பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எப்படியாவது ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு என்று 2021 விளம்பரப்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்ப அதை சொல்லல. இப்ப உங்க வீட்டுல ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் பொய்யா சொல்லிட்டு இருக்கார். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். நம்ம ஊர்ல எல்லாருமே விவசாயிகள் தான். விவசாயிகளுடைய கஷ்டங்களை அண்ணன் எடப்பாடியார் அறிந்தவர். அதனாலதான் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில எண்ணற்ற விவசாய திட்டங்களை அண்ணன் அறிவித்தார். டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தார். நம்முடைய முக்கம்புல சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலத்தை கட்டி கொடுத்தார். இப்படி விவசாயிகளை பற்றி, பொதுமக்களை பற்றி அறிந்தவர் முதலமைச்சராக வந்தால்தான் நாடு நலம் பெறும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, கஞ்சா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்க. கையாளாகாத திமுக அரசால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். நாடு நலம் பெற வேண்டும். பெண்கள் அச்சப்படாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கோ வேலைக்கோ அனுப்பிச்சிட்டு பத்திரமா வருவாங்களா என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழல் நாட்டில் நிலவுது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிற்கு வாக்களித்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று உங்கள் பொறுப்பார்த்தம் தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.